காலமே நீ எழுந்து கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து. கால தாமதம் நந்தந்து என் மனமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஆமென். நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் மரித்தவர், நம்முடைய கஷ்டங்களில் அவரே துணை செய்கிறவர், அவரே நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர். நல்லா இருக்கிற இடங்களில் அந்த இரக்கத்தை நாம் வாஞ்சித்து கர்த்தருடைய மனதுருக்கம் நம் குடும்பத்திலையும் நம் மேலும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே எல்லோரும் ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு பழைய பாடல். தெரியாதவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடலாம். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே, என் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, என் கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். ஒரு அருமையான பாடலை இருக்கிற இடங்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு அந்த தேவனுடைய இரக்கத்தை நாம் நினைத்து நாம் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாம். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருங்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். சொல்லுங்க. மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருங்கினாலும் இமை பொழுதே மறந்தவர். இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். நல்ல விசுவாசத்தோடு அவர் இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே. ஆமே. எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே, என் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எங்கள் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பார்.
வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே. ஆதியில் பேர் சொல்லி அழைத்தவரே ஆற்றுவர் அன்பினாலே. வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே. ஆதியில் பேர் சொல்லி அழைத்தவரே ஆற்றுவர் அன்பினாலே. பரலோகில் உம்மை அல்லாஹ் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. அந்த பரலோகில் உம்மை அல்லாஹ் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. சும்மா எனக்காக கதரும் என் இயேசு நல்லவரே. எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே. என் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே. கண்ணீரெல்லாம் துடைப்பார். நம் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே. என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். சொல்லுவோ, என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே. என் கண்ணீரெல்லாம் துடைப்பாம். அருமையானவர்களே, கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த தேவன். நம்முடைய கஷ்டங்களில் அவருடைய இரக்கமானது, அவருடைய கண்களானது நம்மை நோக்கி பார்த்ததினாலே நாம் இரக்கம் பெற்றோம். அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? சோதனைகள், வேதனைகள், பாடுகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கர்த்தருடைய மாறாத இரக்கம் அதிலிருந்து நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்ததல்லவா? அந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த அதிகாலையில் நம்மை அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை கர்த்தர் எங்களோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், அதன்படி எங்கள் வாழ்வை நாங்கள் ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய இரக்கத்தை எண்ணி நாம் பாடி தேவனை ஆராதித்தோம். மீண்டும் ஒரு விசையாக ஒரு சில கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகுந்த இரக்கமும் தயவும் நிறைந்த தேவன். அந்த தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஒரு சில வசனங்கள் மூலமாய் நாம் தியானிக்க போகிறோம். நான் வேதத்தில் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட தேவனுடைய முதலாவது வார்த்தை யாத்திராகமம் 22:27 அருமையாய் சொல்லுகிறது, நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம் தேவன் சொல்லுகிறார். யாத்திராகமம் 22:27 வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். அதே போல உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் மிகவும் அருமையாய் அறிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது.
நாம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் பல அக்கிரமங்களை பாவங்களை செய்து கொண்டு தேவனிடத்தில் நாம் திரும்புகிறோம். தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இனி ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தயவினாலும் அன்பினாலும் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் இப்பொழுதோ நம் இரக்கத்தை கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் தேவனுடைய இரக்கம் இல்லாத காரணத்தினால் நாம் அநேக நேரங்களிலே வழி தப்பி போய் விடுகிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போகிறோம். அதற்கு ஏனென்றால் நம்முடைய பாவங்களே அதற்கு தடையாய் இருக்கிறது, அல்லது நம்முடைய மீறுதலே நமக்கு தடையாய் இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இந்த தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது. நீங்கள் பாவப்பிடியில் இருந்தாலும் அக்கிரம பிடியில் இருந்தாலும் இந்த தேவனுடைய இரக்கம் என்ன செய்யும் என்பதை வேதம் அருமையாய் சொல்லுகிறது. உங்கள் அக்கிரமத்தை அவர் மன்னிப்பார். நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆனாலும் நம்மை படைத்த தேவன் இவைகளை நமக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 78வது அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லுகிறது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவி பாவி என்று சொல்லிக் கொள்வது மாத்திரம் அல்ல, அந்த தேவனிடத்தில் நிறங்கும் பொழுது அந்த தேவன் இப்படிப்பட்டதான அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் நான் உங்களிடத்தில் வாசித்தேன். சங்கீதம் 78வது அதிகாரம் 38வது வசனம், அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் இந்த அக்கிரமத்தை எப்படி மன்னிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் முதல் 15வது வசனம் வரை காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு செய்த காரியங்களை நாம் தொடர்ந்து வாசிக்க முடிகிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 15 வசனங்கள் வரை. இதில் அவனுடைய காயினுடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. மாறாக ஆபேலுடைய அந்த உற்சாகமான அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இதனால் காயினுக்கு வெறுப்பு உண்டாகுகிறது, ஒரு எரிச்சல் உண்டாயிற்று என்று 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரிகிறது. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஜனங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மனிதனிடத்தில் இரக்கத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவிகளை எவர் பெற்றிருக்கிறார்களோ அவரிடத்தில் ஒருவேளை இரக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, ஆபேல் காயினை கொண்டு சென்று அவனை கொலை செய்து விடுகிறான். கர்த்தர் அவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் கண்ணார கண்டு காயினுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 11வது வசனம், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமி நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். ஆனாலும் காயின் பாருங்க 13வது வசனத்தை, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் பாருங்க, உணர்ந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு இட்ட இந்த கட்டளை, இந்த சாபங்கள் எனக்கு சகிக்க முடியவில்லை. ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் அவன் கதறுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 15வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் முதலாவது மன்னித்து, நம்முடைய பாவங்களை எல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் காத்திருந்து அவருடைய இரக்கத்தை வாஞ்சித்து கலங்கின நேரங்களில், ஒரு சில கஷ்டமான நேரங்களில் நீங்கள் இருக்கலாம்.
இப்பொழுது ஆண்டவருடைய இரக்கம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை நோக்கி நாம் ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் அநேக நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறதப்பா. உம்முடைய தயவு எங்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே. இந்த அருமையானத காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நினைத்து உன்னை மிகுந்த இரக்கத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டு கொள்வீராகப்பா. வியாதிகளினாலோ கொடிய பிரச்சனைகளினாலோ பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது சரீர பலவீனத்தினாலோ ஆண்டவரே கலங்கி நிற்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய இரக்கம் அப்படியே இறங்குவதாக ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் இறங்குவீராக, நீர் மனதுருகுவீராகப்பா. கண்ணீரை எல்லாம் துடைத்து வேதனைகள் நெருக்கங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் அப்படியே பெரிய காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை இருப்பதாக, பாதுகாப்பு ஒத்தாசை இருப்பதாக ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலெல்லாம் உடைய கிருபை இருக்கட்டும். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உடனிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. உன் சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றி உன் சந்தானங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அப்படியே பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாய் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நிறைவாய் இவர்கள் மேல் தங்கட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.